நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப இந்த அறிவு திருவிழா என்பது இவ்வளவு பெரிய பதற்றத்தை ஏற்படுத்துகிறது எல்லோருக்கும் அப்படின்னா, எதிர்கட்சியில் இருப்பவர்களே ஏன் பதற்றத்தை ஏற்படுது அப்படின்னா, இந்த கட்சி இந்த நாட்டு மக்களின் நலன் பேசுவதோடு அறிவை பற்றியும் பேசுகிறது. நீங்கள் இந்த அறிவு திருவிழான்னு இதுக்கு பேர் வச்ச யோசனை யாருடைய யோசனையோ அதை முடிவு பண்ணுவது நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினாக இருந்தால் மிக பெரும் பாராட்டுக்குரியவர். காரணம், அண்ணா வாழ்நாள் முழுவதும் சொல்லிக் கொண்டிருந்தது தம்பிமார்களுக்கு அறிவை ஊட்ட வேண்டும் என்பதுதான் அண்ணாவுடைய நோக்கமாக இருந்தது. எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அறிவின் முக்கியத்துவத்தை பற்றி பேசிக்கொண்டே இருந்தது. அதனால கழகத்தினுடைய மாலை நேர கூட்டங்கள் என்பது பல்கலைக்கழகம் அவர் ஏதாவது ஒரு செய்தி சொல்லணும்னு நினைச்சார், அண்ணா அறிவு சொல்லணும்னு நினைச்சாரு. அதனால தான் முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்ட இடத்திற்கு பெயர் அண்ணாவால் வைக்கப்பட்ட பெயர் அறிவகம். பின்னால் கலைஞரால் ஆரம்பிக்கப்பட்டது அன்பகம். அதன் பிறகு கலைஞர் அறிவாலயம் வச்சு இதுதான் திமுகவோட செக்ரட்டரியேட் சொல்லப்பட்டதாக திருநாவுக்கரசு குறிப்பிடுகிறார். அந்த அறிவாலயம்ங்கிற சொல் இருக்குல்ல, அது அண்ணா 1948 சொன்ன சொல். 1948 திராவிட நாடுல ஒரு நூலகத்தை பற்றி எழுத வரும்பொழுது ஒரு சின்ன கட்டுரை 1.5 பக்கத்துக்கு, அந்த 1.5 பக்க கட்டுரைக்கு அறிஞர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வைத்த தலைப்பு அறிவாலயம். அந்த அறிவாலயம்ங்கிற சொல்லை எடுத்துக்கொண்டு வந்தால் கலைஞர் திமுகவின் செக்ரட்டரியேட் என்று சொல்லப்படும் அறிவாலயத்துக்கு பேர் வைக்கிறாரு, அண்ணாவின் சொல் எடுத்து. அப்போ இங்கே அறிவு என்பது ரொம்ப முக்கியம், அறிவோடு இருப்பது ரொம்ப முக்கியம், விவாதிப்பது ரொம்ப முக்கியம்.